சஞ்சய் சொல்லு. சிவா சிந்துகிட்ட பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா இது அட்டெம்ப்ட் மர்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை யாரோ பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. காட்ஸ் கிரேஸ் சிந்து தப்பிச்சிட்டாங்க. நிச்சயமா இதை கொடைக்கானல்ல இருக்கிறவங்க பண்ணல. சிவாவுக்கும் சிந்துவுக்கும் தெரிஞ்சவங்க தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க. நீ யார் மேலேயே சந்தேகப்படுறியா சஞ்சய்? எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடைக்கானலுக்கு கேம்புக்கு போன டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சு இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் சஞ்சய், சீக்கிரம் அந்த கல்பிரேட்டை கண்டுபிடி, இல்லனா அவங்க தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஷியோர் பைரவி, I'll take care. பைரவி உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. ஓ ஓகே சஞ்சய், நீ இந்த கேஸை பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே பைரவி, இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட அடிக்கடி பேச வேண்டியிருக்கும். ஷியோர் சஞ்சய். என்ன ஆறுமுகம், வயக்காட்டுல எதுவும் வேலை இல்லையா? இங்க வந்திருக்க, என்னடா முறைக்கிற? வயக்காட்டுல மாடு கிடு இருந்தா போய் மேய்ச்சிக்கிட்டு அதையாவது ஒழுங்கா மேய்க்கிறியான்னு பாப்போம். எல்லாம் எதுக்கும் லாயக்கப்பட மாட்டாரா? ஆனா ஒண்ணுக்கு மட்டும் நீ லாயக்கப்படும். எதுக்கு தெரியுமா? இந்த மாடு சாணம் போட்டா அதை உருட்டி விராட்டி தட்டுவாங்கல்ல, அதுக்கு தான் நீ லாயக்கு. சாணத்தை உருட்டி உருட்டி தட்ட சோறு கிடைக்கலன்னு வைய, உன் மூஞ்சிலேயே தட்டி அதுக்காவது இந்த மூஞ்சி யூஸ் ஆகுதான்னு பாப்போம். டேய், இங்கே உன் வேஷ்டிய உருவி ஜட்டியோட எடுத்துட்டு போ. கையடுறா, அந்த பயம் இருக்கணும். அன்னைக்கு ஸ்டேஷன்ல 4 சவத்துக்குள்ள உன் ட்ரெஸ்ஸ உருவன மாதிரி இப்ப பப்ளிக்கா உருவ விட்டு என்ன கூட்டிட்டு போவ.